கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 1:13, ரோமன்ஸ் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்போ என்ன, நான் உங்ககிட்ட வரணும், வந்து மற்றவங்ககிட்ட பலனடைந்தது போல உங்களுக்குள்ளேயும் பலனடைய வேண்டும் என்று நான் நிறைய முறை யோசனையில் இருந்தேன். அநேக முறை உங்ககிட்ட வரணும், நான் புறஜாதியாற்ற போய் சொல்லும்போது அவங்களுக்குள்ள வந்து ஆவிக்குரிய வரங்கள் கனிகளை பார்க்கும்போது அது உங்களுக்குள்ளேயும் வர வேண்டும் சொல்லி வர ஆசையாக இருந்தேன். ஆனால் என்னால் வர முடியாதபடி பல தடைகள் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது 1 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானும் எங்களை தடை பண்ணினான். நாங்கள் வர்றதுக்கு மனதாக இருந்தோம், எங்களால் வர முடியாமல் போயிடுச்சுங்கிறத இங்கேயும் சொல்கிறாரு. அங்கே சாத்தான் தடை பண்ண எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. என்ன பலன் அடைஞ்சார் புறஜாதிகளுக்குள்ள? அதாவது ஆவிக்குரிய கனிகளை பார்க்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது எங்கள் கலாத்திய சபைகளில் பார்க்குறோம். கலாத்தியர் 5:22-23 பார்க்கும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க அந்த மாதிரி காரியங்களை, அதாவது ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய நடக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக நீதியான நடக்கை என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். நீங்கள் ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தில் பார்க்குறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எப்படி பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்? நீங்கள் என்ன, ஒரு பூரண மக்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி நீதியான காரியம் என்ன பார்க்குறோம்? இப்போ பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபை சொல்லும்போது பிலிப்பியர் 4 அதிகாரம் 16-17 பார்க்குறோம். நீங்கள் தெசலோனிக்கேயில் இருக்கும்போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன, அதாவது ஒரு நீதியான தேவனுக்குரிய காரியங்களுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய மக்களா, காரியங்கள் செய்யக்கூடிய மக்களா. அப்போ முதலாவது என்ன, ஒரு ஆவிக்குரிய முறையில் வரக்கூடிய கனிகள். 2வது நீதியினால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். 3வதாக என்ன கனி என்பது என்ன, ஒரு புதிதாக ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள். என ரோமர் 16:5 பார்க்கும்போது, அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள், அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பணத்தை வாழ்த்துங்கள். என்ன, முதல் கனி என்று சொல்லக்கூடிய முதற் பலன் எங்கே? அகாயால வந்து யாரு? எப்பணத்து என்றவர் தான் முதலாக அங்கே ரட்சிக்கப்பட்டவர். அதனால் அதுதான் வந்து புதுதாக. அப்போ 3 விதமான கனிகளை பார்க்குறோம். ஆவிக்குரிய கனிகள், நீதியான நடக்கைகள், அதாவது புதிதாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும், உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிறக்காக நான் உங்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும்? புதிதாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆவிக்குரிய முறையிலையும் நீதிக்கு ஏற்ற, தேவனுக்கு ஏற்ற நடக்கைகளையும் வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு பலன், தேவனுடைய பலன் உண்டாகணும், அவங்க தேவனுக்கு ஏற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்பதை நமக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒரு கிறிஸ்தவனை பார்க்குறீங்க, அவங்கள பார்க்கும்போது நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களாய், அவர்களை இன்னும் ஆவிக்குரிய கனிகள், நீதியான காரியங்கள் மற்றும் அவர்கள் வந்து ஒரு புதிதாக ரட்சிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் உந்தி தள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் அதானே சொல்றாரு, நான் வர உங்களை பார்க்க வாஞ்சியாகி இருக்கிறேன், இன்னொரு கிறிஸ்தவனை, இன்னொரு சபையில் உள்ள மக்களை பார்க்க வாஞ்சியாகி இருக்கிறேன்னு சொல்லும்போது, எதற்காக? அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் நீதியான காரியங்களிலேயும் புதிதாய் அவர்களை மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதிலையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தது போல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையுள்ளவர்களாய் இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவர்களும் ஆவியின் கனிகளை பெற வேண்டும் என்கிற பெரிய உற்சாகத்தோடு இருந்தாரோ, அதே போல நாங்களும் மற்றவர்களும் ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள், அதே சமயத்தில் புதிதாய் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களை வந்து முதற் பலன் என்று சொல்லக்கூடிய காரியங்களையும் அடையக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.